விமல் அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கிற வடம் மூவி எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா, வடம் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சு. அந்த அளவுக்கு நேர்த்தியா சூப்பர்பா கட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா, மக்களிடையே ரொம்ப வரவேற்பு பெற்றிருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது விமலுக்கு ஒரு கம்பேக் படமா இருக்குமோ அப்படின்ற கூட தோணுச்சுங்க. ஆனால் அந்த அளவுக்கு படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த விமர்சனத்துல முழுசாவே பார்த்துடலாம். இப்போ வடத்தோட கதை என்ன அப்படின்றத பார்த்துருவாங்க. இப்போ தென் தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு காளையை பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கு. இதுல மஞ்சு விரட்டை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா வட மாவட்டங்கள்ல நிறைய இடத்துல மஞ்சு விரட்டு நடந்துகிட்டு இருக்கு. இதுல தென் மாவட்டங்கள் நடப்பது போலதான் காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மஞ்சு விரட்டோட டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே இந்த படத்துல ஒன்றி சூப்பர்பா இயக்குனர் பண்ணியிருந்திருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கே போயிட்டு வந்த ஃபீல் நமக்கு கொடுக்குறது. இதுல விமல் அவர்கள் படம் ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா கோர்ட்ல போய் சைன் போட்டு வராரு. இவர் மேல ஒரு கொலைகேஸ் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இவரையும் பார்த்தீங்கன்னா அதாவது முன்பகை காரணமாக இவரையும் தீர்த்து கட்டுறதுக்கு நிறைய கோஷ்டிகள் பார்த்தீங்கன்னா இவரை சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க. எதனால இந்த கோஷ்டி முதல்ல உருவாயிச்சு, இவர் எதுக்கு கோர்ட்ல போய் சைன் போட்டு வந்தாரு, இந்த மஞ்சு விரட்டு சம்பந்தப்பட்ட சில காட்சிகளையும் சேர்த்து தான் திரைக்கதையை அமைச்சிருக்கிறாங்க. இதுல ஆக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு ஆக்ஷன் விமல் ஒரு படிக்கு மேல போய் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதுல முக்கியமாக டி இமானோட மியூசிக் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாங்க. ஏன்னா பாடல்களும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கிறது. ஆனால் சில இடங்கள்ல காது கிழியுது. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தாருன்னா மியூசிக் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கேமராமேன் ஒட்டுமொத்தமா சூப்பரா பண்ணியிருந்திருக்காரு. இதுல பார்த்தீங்கன்னா காஸ்டிங் ரொம்ப நல்லாவே சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் அவர் பங்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. விமல் குறிப்பாக இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நேர்த்தியான ஒரு கதை தேர்வு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மஞ்சு விரட்டை பத்தி இந்த படத்துல முழுக்க முழுக்க டீட்டெயிலையா சூப்பரபா எல்லா விஷயங்களுமே இதுல பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஒரு வில்லேஜ் மேன் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் கொண்டு மக்களிடையே சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு போய் நம்ம மஞ்சு விரட்டை பார்த்தா எப்படி இருக்கும், அங்க நடந்த சம்பவங்களை பார்த்தா எப்படி இருக்குமோ அது அப்படியே இருக்குது. இதுல நட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க. நட்டி கேரக்டர் எப்படி பார்த்துறீங்களா, அவர் எது பெஸ்ட்டோ அதைத்தான் சூஸ் பண்ணுவாரு. எது அவருக்கு பெஸ்ட் இல்லை அப்படின்னா அதை ஓரம் கட்டி போயிடுவாரு. அதே மாதிரி ஒரு 3 கண்ணுக்குட்டி இருக்குங்க. அந்த 3 கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி சோட போயிருக்கும். அதுல 2 கண்ணுக்குட்டி மட்டும் வளர்ப்பாரு. அந்த சோட போன ஒரு கண்ணுக்குட்டியை தான் விமல் அவர்கள் எடுத்து வளர்ப்பாரு. அப்போ அந்த சோட போன கண்ணுக்குட்டி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு, இதுல இந்த 2 கண்ணுக்குட்டி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்திருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா நட்டிக்கும் இவனுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுக்கு பின்னாடி பாலசரவன் அவர்கள், முனிஷ்காந்த் இவங்கெல்லாம் காமெடி ரோல் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கொடுத்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் ஆடுகள் நிறைய ஒரு முக்கிய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சி கிளாஸை ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒரு படம். இதுக்கு முன்னாடி இந்த கதையை வந்திருந்தாலுமே பார்த்தீங்கன்னா திரைக்கதையில சில சில மாற்றங்கள் பண்ணி மஞ்சு விரட்டை இதுக்குள்ள கொண்டு ரொம்ப நேர்த்தியாவே இயக்குனர் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் என்னோட கருத்தா இருக்கிறது. அப்ப இந்த படத்துல மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துல மஞ்சு விரட்டையும் விமலோட கேரக்டர் அதுக்கு பின்னாடி நடக்கும் சம்பவங்களை வைத்து பண்ண விஷயங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுகிறது. இதுல விமல் அவர்கள் கேரக்டர் இன்னும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஒரு பின்னாடி நடக்கும் சம்பவங்களும் மஞ்சு விரட்டுக்கும் உள்ள அந்த தொடர்புக்கு பதிலாக இது ஸ்கிரீன் பிளேல சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் ஆயிருக்கு அப்படின்றதான் என்னோட கருத்தா இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த கதைக்களமே பார்க்கும் பொழுது அது கூட நமக்கு பெருசா தெரியல வச்சுங்களேன். ஆனால் ஏ கிளாஸையும் பி கிளாஸையும் இது எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றதான் நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குது. ஆனால் சி கிளாஸ் பார்க்கக்கூடிய முழுக்க முழுக்க அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வடம். ஆனால் இந்த வடத்துக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பட தயாரிப்பு குழு சொல்லிட்டு வராங்க. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கிழவி ரிலீஸ் ஆனதுனால தாய்க்கிழவிக்கு இன்னும் தேட்டர் கூட்டிகிட்டே தான் இருக்காங்களே தவிர இன்னும் தாய்க்கிழவி நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் வடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. ஆனால் இதுக்கு தேட்டர் கிடைக்கல. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய கொடுத்துட்டு வராங்க. ஆனால் கலவையான விமர்சனம் வந்தாலுமே வடம் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கிறது. இதில் ஒட்டுமொத்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எதிர்பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்குமே படம் ரொம்ப நேர்த்தியா நல்லாவே பண்ணியிருந்திருக்காங்க. இன்ட்ரோல் பாக்கு சூப்பரான ஒரு இடத்துல லாக் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காது என்ன தெரியுங்களா, போர் வச்ச காரணம் என்னன்னா செகண்ட் ஹாப்ல அங்கங்க பிளாஷ்பேக் இதை மட்டும் கொஞ்சம் இன்னும் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் ஸ்பீட் குறையாமையே போயிருக்கும்.
அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே நல்லா வந்து பண்ணியிருந்திருக்கிறாங்க. கிளைமேக்ஸும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்தாலுமே ரொம்ப நல்லாவே வந்திருக்கிறது. நம்ம ஆரம்பத்தில் வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து நிறைய தமிழ் படங்களில் வந்த சாயல் இருந்தாலுமே மஞ்சு விரட்டை மையமாக கொண்டு மஞ்சு விரட்டின் டீட்டெயிலிங்கை வந்து ரொம்ப சூப்பர்பாக இந்த படத்தில் வந்து எல்லாத்துக்கும் சேர்ற மாதிரி டைரக்டர் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. விமலுக்கு அடுத்த இந்த படம் நம்ம கம்பேக்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து ட்ரெய்லர் கட்டிங் இருந்தாலுமே, ஆனால் விமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தக்க வச்சுக்கக்கூடிய அதாவது ஹீரோவா அடுத்தடுத்த படங்கள வந்து தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு படமா கண்டிப்பா படம் இருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமாவிலும், உலக சினிமாவிலும் நடக்கும் அனைத்து விஷயங்களையும், விமர்சனங்களையும் தொடர்ந்து மகி சினிமாவில் அலசுவோம். மகி சினிமாவில் இருந்திருங்கள். நன்றி.